ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் 2 பெரும் டான்கள் தான் வட சென்னையில். ஒருவர் செல்வ பெருந்தொகை, இன்னொருவர் சேகர் பாபு. குற்றவாளி பூரா தப்பிச்சிட்டான். நீதிமன்றத்தில் காவல்துறையை நிரூபிக்கணும். பல வழக்கு அப்படித்தான் போகுது. அதே போல தான் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு 30 குற்றவாளிகள் மொத்தம், நேரடியாக மறைமுகமாக 30 குற்றவாளிகளுக்கும் 6 மாத காலம் இந்த குற்றவாளிகளை இந்த கொலை வழக்கு சதி ஆலோசனைக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறார். திமுக ஆட்சி காலத்தில் சிபிஐ விசாரிப்பதற்கு உச்ச நீதிமன்றம் வரை சென்று தடை வாங்குறாங்க. இந்த விசாரணையில் உண்மை வெளிவந்துவிடக்கூடாது என்பதான் நோக்கம். யாருக்கு? திமுக அரசு. நீங்கள் திருவேங்கடம் என்கவுண்டர் உண்மையை அவன் சொல்கிறான், இவர் தாங்க இந்த கொலைக்கு சம்பந்தம். ஜெயிலில் இருந்தவனை பிடிச்சி கொண்டு போய் என்கவுண்டர் பண்ணுறாங்க. முதல்ல பல கோடி, பிறகு பல கோடி. இந்த பல கோடி யார் செலவு பண்ணான்னா அவனுக்கு கேட்டால் தெரிஞ்சு போயிருப்பான். எங்கே பார்த்தாலும் கோடிக்கணக்கான ரூபா படம் எடுத்தாங்க. இதுக்கு பின்னணியில் ஒரு பெரிய அதிகார மையம்தான் இருக்கணும். அப்போது அதை சிபிஐ விசாரிக்கிற பொழுது தடை கேட்குறீங்கன்னா மடியில் கனம் இருந்தால் தான் வழியில் பயம் இருக்கும். அப்போது இந்த கொலைக்கும் திமுகவுக்கா தொடர்பு இருக்கிறது என்பதுதான் நிதர்சன உண்மை. இப்போ அதையே தான் ஆம்ஸ்ட்ராங்குடைய வழக்கறிஞரும் பகுஜன் சமாஜ் தலைவருமான ஆனந்தன் அதான் சொல்கிறார். ஆக இது சிபிஐ விசாரித்து உண்மையை வெளிக்கொண்டு வந்தால் திமுக இதுக்கு தொடர்பு இருக்குது என்பது நமக்கு பொது வெளியில் மக்களுக்கு தெரிய வரும். இப்போ திரும்ப வெளியில் வர முடிவு பண்ணிட்டார். அமைச்சரவையிலிருந்து வெளியில் வர முடிவு பண்ணிட்டார். இல்லை, அவரே வெளியில் வர்றதும் வராததும் தாவேகா சார்பிலிருந்தே வெளியில் அனுப்ப போகிறாங்கங்கிற மாதிரியும் ஒரு பேச்சுகள் போய்கிட்டு இருக்குது. இது எவ்வளோ தூரம் உண்மை அப்படிங்கிறது தெரியல. இவர் வெளியே வந்தாலும் சரி, அவர்கள் அனுப்புனாலும் சரி, அந்த இடம் நிரந்தரமாக காலி செய்ய வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னா அன்புமணி இப்போ உள்ள வந்துட்டார். இப்போ ஆம்ஸ்ட்ராங் அவங்க வழக்கு சிபிஐக்கு விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அதை திமுக கோர்ட்டில் ஒரு மனுவை கொடுத்து விசாரிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இப்போ உள்ள தாவேகா அரசு அந்த மனுவை வாபஸ் வாங்கியிருக்காங்களே, அதை எப்படி பார்க்குறீங்க? திமுக ஆட்சி காலத்தில் சிபிஐ விசாரிப்பதற்கு உச்ச நீதிமன்றம் வரை சென்று தடை வாங்குறாங்க. அப்போ இந்த விசாரணையில் உண்மை வெளிவந்து விடக்கூடாது என்பதான் நோக்கம். யாருக்கு? திமுக அரசு. நீங்கள் திருவேங்கடம் என்கவுண்டர் உண்மையை அவன் சொல்கிறான், இவர் தாங்க இந்த கொலைக்கு சம்பந்தம்னு. ஜெயிலில் இருந்தவனை பிடிச்சி கொண்டு போய் என்கவுண்டர் பண்ணுறாங்க. 3 பேரும் உண்மை குற்றவாளிகளை கைகாட்டுகிற பொழுது இவர்களுடைய கதை முடிக்கப்படுகிறது. அப்போ உண்மையின் கதையும் முடிக்கப்படுகிறது. இப்படித்தான் எடுத்துக்கணும். இந்த வழக்கில் அத்தனை பேருடைய சந்தேகம் சேகர் பாபு மாநில அமைச்சர், செல்வ பெருந்தகை பகுஜன் சமாஜ் கட்சியோட தலைவர் இப்போ உள்ள ஆனந்த் அவர்களுமே சேகர் பாபு அவர்கள் இதுல குறிக்கிட்டு இருக்கனால தான் இவ்வளோ தூரம் எல்லாத்தையும் மழுப்புறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றத்தை. உண்மைதான். அப்போ அதனால தான் சிபிஐ விசாரணைக்கு டெல்லி வரை போய் தடை வாங்க வேண்டிய தேவை என்ன வந்திருக்குன்னா, லோக்கல் போலீஸே சரி கட்டிடலாம். லோக்கல் போலீஸே அது காவல்துறை இல்லை, ஆளுங்கட்சி ஏவல் துறை. இவர்களை மீறி மனசாட்சியோடு எந்த அதிகாரியும் வேலை செய்ய முடியாது. வேலை செஞ்சால் கன்னியாகுமரிக்கு தான் போகணும். நீங்கள் அருண் ஐபிஎஸ், இந்த மனநோயாளி சவுக்கு சங்கர், அவர் மனைவி ஏதோ கார்பரேட் கம்பெனி முதலாளி இப்போ ரெய்டு நடக்குதுன்னு பொய்யான செய்தியை பரப்பினான் இந்த மானங்கட்ட பையன். அதில் உண்மை 1% கூட இல்லை. உண்மையாது? அப்போ ஒரு மனநோயாளிகள் பூரா ஊடகவியலாளர் பேரில் இருக்கான். மனநோயாளிகள், சைக்கோக்கள், திருட்டு முள்ள மாதிரி பயிலு பூரா எதில் இருக்கான்? ஊடகவியலாளர்னு பேரில் இருக்கான். நீங்கள் அவர் மனைவி ஏதோ கார்பரேட் கம்பெனி நடத்துகிறத போல் ரெய்டு நடக்குன்னு கேக்கு வெட்டி கொண்டாடுறான். இதெல்லாம் எவ்வளவு சைக்கோத்தனம்! சைக்கோக்கள் எல்லாம் என்ன பேர்? பத்திரிகையாளர். ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் 2 பெரும் டான்கள் தான் வட சென்னையில். ஒருவர் செல்வ பெருந்தொகை, இன்னொருவர் சேகர் பாபு. செல்வ பெருந்தொகை மீது ஒரு மர்டர் கேஸே இருக்கு. அந்த கேஸு குற்றவாளி பூரா தப்பிச்சிட்டான். நீதிமன்றத்தில் காவல்துறையை நிரூபிக்கணும். பல வழக்கு அப்படித்தான் போகுது. அதே போல தான் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு 30 குற்றவாளிகள் மொத்தம், நேரடியாக மறைமுகமாக
30 குற்றவாளிகளுக்கும் 6 மாத காலம் இந்த குற்றவாளிகளை இந்த கொலை வழக்கு சதி ஆலோசனைக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஒரு குற்றவாளியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு மாதம் 10 லட்ச ரூபா கொடுக்கணும். அப்போ தான் உங்கள் கட்டுப்பாடில் இருப்பான். 10 லட்ச ரூபான்னா ஒரு நாளைக்கு 30,000 ரூபா. அவன் எப்பவுமே ஒரு 30 பேரை வச்சுருப்பான். ஆளுக்கு 1000 ரூபா சரியாக போச்சு. அப்போ ஒரு குற்றவாளியை பராமரிப்பதற்கு இந்த கொலைகாரர்களுக்கு ஒரு ஆளுக்கு 10 லட்ச ரூபா மாதம், 30 பேருக்கு 30 லட்ச ரூபா. அப்போ 30 லட்ச ரூபா இது ஒரு 6 மாதம், ஒரு வருஷம். அப்போ பல கோடி இதில் இருக்கு. இந்த பல கோடி ரூபாய் யார் செலவு பண்ணுவா? ஒரு பெரிய நோக்கம் உள்ளவன் தான். நான் சொல்றது இந்த பல கோடி கொலைக்கு முன்பு. கொலை முடிஞ்சு ஜெயிலுக்கு போயிட்டான்னா அப்படி விட முடியுமா? அவனுக்கு குடும்பத்துக்கு பணம் கொடுக்கணும், அவனை பெயில் எடுக்கணும், அவனுக்கு உள்ள சரக்கு வாங்கி கொடுக்கணும், பிரியாணி வாங்கி கொடுக்கணும். இல்லைன்னா அருவாளை எங்கே திருப்பிடுவான்? எவன் ஏழு விட்டானோ அவனுக்கு எதிராக திருப்பிடுவான். அப்போ முதல்ல பல கோடி, பிறகு பல கோடி. இந்த பல கோடி யார் செலவு பண்ணானா அவனுக்கு கேட்டால் தெரிஞ்சு போயிருமா? எங்கே பார்த்தாலும் கோடிக்கணக்கான ரூபா பணம் எடுத்தாங்க. அப்போது இதுக்கு பின்னணியில் ஒரு பெரிய அதிகார மையம்தான் இருக்கணும். அப்போது அதை சிபிஐ விசாரிக்கிற பொழுது தடை கேட்குறீங்கன்னா மடியில் கனம் இருந்தால் தான் வழியில் பயம் இருக்கும். அப்போது இந்த கொலைக்கும் திமுகவுக்கா தொடர்பு இருக்கிறது என்பதுதான் நிதர்சன உண்மை. இப்போ அதையே தான் ஆம்ஸ்ட்ராங்குடைய வழக்கறிஞரும் பகுஜன் சமாஜ் தலைவருமான ஆனந்தன் அதான் சொல்கிறார். ஆக இது சிபிஐ விசாரித்து உண்மையை வெளிக்கொண்டு வந்தால் திமுக இதுக்கு தொடர்பு இருக்குது என்பது நமக்கு பொது வெளியில் மக்களுக்கு தெரிய வரும். இப்போ தாவேக ஆட்சிக்கு வந்தவுடனே பல மாற்றங்கள் கொண்டு வந்தாங்க. அவங்க அமைச்சரவையிலே பல மாற்றங்கள் கொண்டு வந்தாங்க. அந்த வகையில் வந்து ஆதிதிராவிட நலத்துறையா இருந்ததை சமூக நீதித்துறையா மாத்தினாங்க. இப்போ என்னன்னா அதை வன்னியரசு அவர்களுமே மாத்துறதை ரொம்ப மகிழ்ச்சியா எடுத்து வச்சிருந்தாரு. இப்போ திரும்ப அவர்கள் சொல்றாங்க அதை எதற்கு சமூக நீதின்னு மாத்தணும், அது எல்லா சமூகத்தை சார்ந்தது மாதிரி இருக்கு, ஆதிதிராவிட நலத்துறையாவே வச்சிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? இது மாற்றி அமைச்சராகி 2 மாதம் ஆச்சு. அண்ணன் திரும்ப எங்க ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாரா? அவரே இந்த துறையை ஆதிதிராவிட நலத்துறைன்னு நீங்க மாற்றிருக்கலாமே. ஏன் 2 மாதம் ஏன் அமைதியாக இருக்கிற காரணம்? விஜய் கோச்சுக்குவார்னா? ஒரு கொள்கை என்பது உடனே கோபம் வர்றதாமா கொள்கை. தூங்கி எந்திரிச்சு 3 மாதம் கழிச்சு வர்றது பேரா கொள்கை. இப்போ திரும்ப வெளியில் வர முடிவு பண்ணிட்டார். அமைச்சரவையிலிருந்து வெளியில் வர முடிவு பண்ணிட்டார். இல்லை, அவரே வெளியில் வர்றதும் வராததும் தாவேகா சார்பிலேருந்தே வெளியில் அனுப்ப போகிறாங்கங்கிற மாதிரியே ஒரு பேச்சுகள் போய்கிட்டு இருக்கு. இது எவ்வளோ தூரம் உண்மை அப்படிங்கிறது தெரியல. இவர் வெளியே வந்தாலும் சரி, அவர்கள் அனுப்புனாலும் சரி, அந்த இடம் நிரந்தரமாக காலி செய்ய வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னா அன்புமணி இப்போ உள்ளே வந்துட்டார். அன்புமணி உள்ளே வந்துட்டார். அன்புமணி உள்ளே வந்தால் விசிகே வெளியேற வேண்டியதுதான். சிபிஐயும் வெளியேற தயார். ஏன்னா உள்ளாட்சி தேர்தலில் தனிச்சு நிற்க போகிறோன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்போது 4 போது 4 பாமக வருகிறது. அப்போது அந்த வெளியேறுவதற்கு காரணத்தை கண்டுபிடிக்கணும். அதுதான் ஆதி திராவிட நலத்துறை சமூக நீதித்துறையாக மாறியதற்கான காரணம். இன்னும் பல காரணங்கள் வரும். இப்படி காரணங்கள் வர வர வெளியேறுகிற நாட்கள் ரொம்ப குறுகிடும். இந்த திட்டம்தான் திமுக. நீங்கள் மேகாலயா ஃபார்முலா, மேகாலயா ஆட்சி, நீங்கள் 2 சீட்டை வச்சிருந்த பாஜக இப்பொழுது காங்கிரஸை கதையை முடித்து விட்டது. அதே போல் அருணாச்சல பிரதேசத்தில் பிஜேபி ஒரே எம்எல்ஏ தான். மொத்தமாக இப்போ பிஜேபி ஆட்சி தான். எங்கே? அருணாச்சல் பிரதேஷ். இப்போ அதே போல தான் எப்படியாவது தாவேக்கு ஆட்சியை கலைக்கணும்னு திமுக விரும்புது. இதற்காக குதிரை பேரத்துக்கு ஊடகவியலாளர்களும் இறக்கிவிடப்பட்டிருக்கிறார்கள். இதில் திரும்பவும் வெளியேறுவதற்கு நேரம் பார்த்து கொண்டு இருக்கிறார். சிபிஐயும் வெளியேற நேரம் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஆக
இந்த ஆட்சி காட்சி எல்லாமே விரைவில் முடித்து வைப்பதற்கான திட்டங்களில் இதுவும் ஒன்று. திமுக திட்டம் விரைவுபடுத்தப்படுகிறது. விரைவுபடுத்தப்படுகிற திட்டங்களில் திருமா வெளியேறுவதும் தவிர்க்க முடியாது. இப்போ தமிழகத்துல வந்து இந்த சாதி வன்கொடுமையை வந்து யாராலுமே தடுக்க முடியாது, இன்க்ளூடிங் நான் வந்தாலும் தடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி திரும்ப அவர்கள் பேசியிருக்காங்க. இது எவ்வளவு தூரம் பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம்? ஏன்னா அவங்க சாதிங்கிறப்போ எல்லா இடத்துலயும் இந்த ஆணவ படுகொலை எல்லாருக்குமே ஒரு முதல் குரலா இருக்கிறது வந்து விசிகா. திரும்ப அவர்களே இந்த வார்த்தையை சொல்றதை எப்படி பாக்குறீங்க? இல்லை, அவரு தான் சொல்லுவார். அவரு திமுகவினுடைய தலித் பிரிவினுடைய தலைவராக இருக்கார். அவரு திமுக தான் சாதியை தூக்கி பிடிக்கிற கட்சி. திமுக அண்ணா திமுக ரெண்டும் தான். அங்குதான் ஆதிக்க சாதி அதிகாரத்தில் இருப்பான். அவர்களை தவிர ஒடுக்கப்பட்ட மக்கள் அதிகாரத்துக்கே வர முடியாது. திமுக அண்ணா திமுக இரண்டு திராவிட இயக்கங்கள் தான். இப்போ இந்த திராவிட இயக்கங்களை வாழ்நாள் முழுவதாக தூக்கி பிடிப்பதுதான் தன்னுடைய பிரதான கொள்கை. யாருக்கு? திருமாவுக்கு. இப்போ அவரு தான் இன்னைக்கு வரைக்கும் வேங்க வெயில் கருத்தே சொல்ல, சும்மா போய் பார்த்துட்டு வந்துட்டார். அவர் ஆட்சியில் எத்தனை முறை சட்டமன்றத்தை உலுக்கியிருக்காங்க வேங்க வேலுக்கு நீதி வேணும்னு? உழுக்கவே இல்லையே. ரவிக்குமார் எத்தனை முறை நாடாளுமன்றத்தில் வேங்க வேலுக்கு நியாயம் வேணும் கேட்டிருக்காரா? இல்லை. திரௌபதி அம்மன் கோயிலுக்கு நியாயம் வேணும்னு கேட்டிருக்காரா ரவிக்குமார்? இல்லை. நான் 5 எம்எல்ஏ இருந்தாங்க, 5 எம்எல்ஏ யாராவது கேட்டிருந்தாங்களா? கேட்கல. அப்போது திருமாவை பொறுத்தவரை திருமா என்ன பேசுகிறார், எப்பொழுது பேசுகிறார் என்பது அவருக்கே தெரியாது. இப்போ இந்த அவருடைய அறிக்கை பூராமே திமுகவுக்கு ஆதரவாக தான் இருக்கு. திமுகவினுடைய ஒரு தலித் பிரிவு அதை அப்படி இருந்தவனும் எல்லாம் விசிக போயிட்டான். அதனால் திமுகவில் ஒரு ஆதரவு களம் என்பது திருமா தான் அதை ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கார். ஆகையால் இது தொடரும். திருமாவும் தொடர்வார். இது போன்ற செய்திகளும் தொடரும். இதே திருமா அவர்கள் தானே 2 நாளுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க, பாஜகவும் திமுகவும் ஒன்று சேர்ற மாதிரி தான் இருக்காங்க, சப்போஸ் ஒன்று சேர்த்தாங்கன்னா அவங்களோட தோழமையை நாங்கள் முடிச்சுக்கிருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ அமைச்சர் நிர்மல்குமார் அவர்களுமே திமுகவும் பாஜகவும் கூட்டணி வைக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது எவ்வளவு தூரம் உண்மை? ஒன்றுக்கு இப்போ ஒரு அமைச்சர் சொல்லியிருக்காரு, ஒரு தலைவர் சொல்லியிருக்காருங்கிறப்போ எவ்வளவு தூரம் இது உண்மை? உண்மையை 1% கூட உண்மை இல்லை. திமுக முஸ்லீம்களை நம்பி இருக்கு. பாஜக இங்கேயே தோத்து இன்னைக்கு பின்னங்கால் பிரடையில் அடிக்க அது கதையே முடிஞ்சு போச்சு. எங்க? தமிழ்நாட்டில். அதிமுகவே பாஜகவை நம்பி தான் காலியாக போச்சு. அப்போது மீண்டும் பாஜக திமுக கூட்டணி வைத்தால் திமுக அழிந்து போவதை தவிர வேறு வழியே இல்லை. அந்த தற்கொலை செய்து கொள்வதை, தானே தனக்கு குழி வெட்டி கொள்வதை திமுக ஒரு காலம் அனுமதிக்காது. அவர்கள் நம்பியிருப்பது தாவேகாவுக்கு போன முஸ்லீம்களையும் கிறிஸ்தவர்களையும் தலித்துக்களையும் திருப்பி அழைப்பது பற்றி கடுமையை சிந்திச்சுட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இவர்களை நிரந்தரமாகவே போக வைக்கக்கூடிய வேலை பாஜகவை சேர்த்தான். இல்ல, அழைப்பதற்குன்னு சொல்றீங்க. இவ்வளவு நேரம் திரும்ப அவர்களை வந்து திமுக சார்பில் திமுக முன்னாள் அமைச்சர்கள் வந்து ரொம்ப ஜாடுனாங்க. அப்போதைக்குமே ஸ்டாலின் அவர்களோ உதயநிதி அவர்களோ இல்லப்பா அப்படிலாம் பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல கிடையாது. இது எந்த வகையில 2 பேரும் ஒன்று சேருவாங்க அப்படிங்கிற மாதிரி யோசி இல்லம்மா. அரசியல்வாதிகளுக்கு சூடு சொரணை உப்பு உரப்பு மானம் மரியாதை எதுவுமே இல்லை. கருணாநிதி தான் சொல்லுவார், மானத்தை விட்டுவிடு, மரியாதையை விட்டுவிடு, சுயமரியாதை விட்டுவிடு, எதை வேண்டுமானாலும் அயோக்கியத்தனத்தை செய்துவிடு, அதிகாரத்துக்கு வா, பணத்தை சேர்த்துக்கொள், நான் தான் உதாரணம், எல்லாம் திருப்பி வந்துடும். இதுதான் கருணாநிதி வசனம். அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை. இது யாருடைய வசனம்? கருணாநிதி வசனம் தான். எந்த அரபி யூதனை கை கொடுத்ததாக உலக வரலாற்று இல்லை. எந்த அமெரிக்காவும் எந்த ரஷ்யாவும் கை கொடுத்ததாக வரலாறே இல்லை. அமெரிக்கா முதலாளித்துவம், ரஷ்யாவும் சீனாவும் தொழிலாளிகளுக்காக இருக்கிற உலகம். அப்போது கருணாநிதியை பொறுத்த வரைக்கும் எதுவுமே அவருக்கு லட்சியமோ கொள்கையோ அல்ல. ஏமாற்றுவது தான் கொள்கை. அதே கொள்கை தான் இப்போ திமுகவுக்கும். இப்போ அதுதான் திருமாவுக்கும். திமுகவோடு சேர்ந்து அவர் ஒரு திமுகவை மாறிட்டார். அதனால் அவர் திமுகவில் சேருவது என்பது ஒரு பெரிய திட்டம் அல்ல, சாதாரணமாக சேர்ந்துருவார். வைகோ அவர்கள் வந்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. என்ன அப்படின்னா,
நாங்கள் திமுகலையும் சரி இதுக்கு முன்னாடி அதிமுக கூட்டணியில் இருந்தது வந்து பெரிய தவறுன்னு நான் இப்போ தான் உணர்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அவரை ஒரு அரசியல் தலைவராகவே மக்கள் மறந்து பல வருஷம் ஆச்சு. அவர் ஒரு அரசியல் காமெடியன், அரசியல் ஒரு ஜோக்கர். அதனால் அவரை பற்றி பேசுவதற்கு அவர்கிட்ட ஓட்டும் இல்லை, வாக்கும் இல்லை. 2 எம்எல்ஏவே திமுக பக்கம் போயிட்டான், அவர் சொன்னபடி கேட்கல. அதனால் அவரெல்லாம் ஒரு பொருட்டே அல்ல தமிழ்நாட்டு அரசியலில். எப்படி சசிகலா ஒரு பொருட்டல்ல, டிடிவி ஒரு பொருட்டல்ல, இப்படி பல தலைவர்கள் ஒரு பொருட்டே அல்ல. அந்த பட்டியலில் யார்? வைகோ. அதனால் வைகோவை பற்றி பேசுவது வீண். தங்களின் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.